Hi, hello, NORCET 10 aspirants. So this short is regarding some important dates given in AIMS NORCET notification. ஸோ எய்ம்ஸ் நார்செட் நோட்டிஃபிகேஷனில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 24th February அண்ட் எண்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா வந்து 16th March 2026. ஸோ அப் டு 5 PM நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ என்ஓசி இதுக்கான லாஸ்ட் டேட். ஓகேங்களா? நீங்கள் என்ஓசி வந்து NORCET 10க்கான அப்ளிகேஷன் உங்களுக்கு நீங்கள் என்ஓசி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 20th March நீங்கள் வந்து என்ஓசி வந்து கொடுத்தாங்க. அதாவது 16th அன்றைக்கி உங்களுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எண்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 days இருக்குது. ஸோ 20th March அப்போ நீங்கள் என்ஓசிக்கான லாஸ்ட் டேட். ஓகேங்களா? ஸோ அப் டு 5 PM ஆன் லாஸ்ட் டேட். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் போட்ட அப்ளிகேஷன் வந்து என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஆஃப்டர் 4 days, ஸோ 24th March 2026 அன்றைக்கி ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன லெவலில் இருக்குன்றது அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி கரெக்ஷன், ஓகேங்களா, எனி கரெக்ஷன், ஓகேங்களா, அந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன உங்களுக்கு அப்ளிகேஷனில் ஏதாவது மாற்றி போட்டிங்க, ஸோ எனி சேஞ்சஸ் இன் யுவர் அப்ளிகேஷன் லைக் தட் மீன்ஸ் நீங்கள் 25 to 27th March அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து யூ கேன் அப்டேட் யுவர் கரெக்ஷன்ஸ். யூ கேன் எனி மிஸ்டேக்ஸ் ஹேப்பன்னா உங்களுக்கு தெரியாமல் ஏதோ மிஸ்டேக்ஸாக நீங்கள் ஏதோ சப்மிட் பண்ணிடுறீங்க, ஏதோ டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா யூ கேன் சேஞ்ச். ஓகேங்களா? ஃபார்ம் கரெக்ஷன் டேட் பிட்வீன் 25 to 27th March. அகெயின் ரிகார்டிங் எக்ஸாம் சிட்டியோடைய இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th April 2026 அன்றைக்கி எந்த சிட்டியில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறாங்க, உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க, விச் மீன்ஸ் நீங்கள் உங்களுக்கான சிட்டி இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் 4th April தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸை நீங்கள் முன்னாடியே பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிபிடி ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா 11th April 2026 அன்றைக்கி நம்மளுக்கு. ஸோ இந்த சிட்டியில் நம்மளுக்கு நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ட்ராவல் மொடாலிட்டிஸ் வந்து முன்னாடி செக் பண்ணிக்கலாம். ரைட்? பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் என்னைக்கு பண்ணாங்கன்னா பிஃபோர் 3 days. ஓகேங்களா? 8th April 2026 உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஜ் 2 எக்ஸாம். இந்த ஸ்டேஜ் 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஜ் 1 April 2026 நடந்தது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20 days டைம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 days விட்டுருவாங்க மேக்ஸிமம் ஆஃப் டைம். ஸோ 2 weeks ஆஃப் பீரியடில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்துடும். ஸோ அந்த ரிசல்ட்ஸ் வந்ததுலேருந்து நம்மளுக்கு அடுத்து 30th April அன்றைக்கி ஸ்டேஜ் 2 வைக்கிறாங்க. ஸோ ஸ்டேஜ் 1 11, ஸ்டேஜ் 2 30th. ஸோ இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 days இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்மளுக்கு 10 daysக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து ரிசல்ட்ஸ் வந்துடும். ரைட்? ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் உங்களுக்கு தெரியும் ஆல் ஓவர் இந்தியா. திஸ் NORCET 10 examination will be conducted. So anyone who wants to join for the NORCET 11, ஓகேங்களா, RRB நர்சிங் சூப்பரண்ட் 2026 எக்ஸாம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் ஈவன் ஃபார் TN MRB 2026 ஸ்டாஃப் நர்ஸ் எக்ஸாம் ஜாயின் பண்ணுறது யூ கேன் கான்டாக்ட் அவர் அகாடமி. ஸோ அட்மிஷன்ஸ் ஆர் கோயிங் ஃபார் அண்ட் நியூ பேட்ச் ஆல்சோ கோயிங். ஓகே, தேங்க்யூ.